சென்னையில் 2.0, 3.0 என்று திட்டங்களை தீட்டி விளம்பரப்படுத்தும் விடியா திமுக அரசில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று கொந்தளிக்கிறார்கள் மாநகர மக்கள். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் சுமார் 1 கோடி மக்கள் வசிக்கின்றனர். பல லட்சம் மக்கள் தினமும் சென்னைக்குள் வந்து செல்கிறார்கள். ஆனாலும் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை. சென்னையில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பழைய கழிப்பிடங்கள் செயல்பட்டு வருகின்றன. தூய்மை இந்தியா திட்டத்தில் 445 புதிய கழிப்பிடங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் கட்டப்பட்டுள்ளன. கட்டப்பட்ட கழிப்பிடங்கள் பல இடங்களில் இன்னமும் திறக்கப்படாமல் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. சென்னை வேப்பேரி தீயணைப்பு நிலையம் எதிரில் உள்ள சூளை தபால் நிலையம் பேருந்து நிறுத்தம் பின்புறம் கட்டப்பட்ட கழிப்பறை என்ன நிலையில் இருக்கிறது என்பதே யாருக்கும் தெரியவில்லை. 50 ஆண்டுகளாக இயங்கி வந்த பழைய கழிப்பறையும் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பாத்ரூம் இல்லைங்க, அந்த ஏரியால ஒரு பாத்ரூம் கூட கிடையாதுங்க. ஜனங்க அவஸ்தப்படுது, வழியெல்லாம் பாத்ரூம் போயிடுறாங்க, பஸ் விட்டு இறங்குறாங்க, பாத்ரூம் கிடையாது. சிங்கார சென்னை 2.0 என்று கோடிகளில் திட்டம் தீட்டி சீரமைக்கப்படுவதாக சொன்ன கழிப்பறைகள் 2 ஆண்டுகளை கடந்தும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. பயணிகள், பொதுமக்கள், வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ஒட்டுமொத்த மக்களையும் கழிப்பறை கூட இல்லாமல் பரிதவிக்க வைப்பதுதான் விளம்பர மாடல் திமுக அரசின் சாதனையா என்று முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள் மக்கள்.